ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கண்ணை வந்து வழக்கம் போல் வீட்டில் இருக்க எல்லாரோடையும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து நம்ம பல்லவி வந்துடுறாங்க. என்ன நீ ஆஃபீஸ் போகாமல் இப்படி விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவங்க வழக்கம் போல் விளாண்டுட்டு இருக்காரு. நான் ஒரு தடவை சொன்னால் உனக்கு தெரியாதா, நீ ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு கேட்கவும், நான் இங்கே தானே இருப்பேன், நான் எப்பவுமே இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பேன், ஏன்னா புதுசாக சொல்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை வீட்டில் இருக்க எல்லாம் சேர்ந்துட்டு, ஆமாண்டா நீ போகணும்ல, உனக்கு தான் இப்போ போஸ்டிங் கொடுத்துட்டாங்களே சேர்மன் போஸ்ட்டு, நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம பார்வதியும் அர்ஜுனும் வந்துடுறாங்க. அர்ஜுன் வந்துட்டு, ஆமாம் நீ ஆஃபீஸ் வரணும், நானும் அதான் ஆசைப்பட்றேன், போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உள்ளே போயிட்டு கண்ணை என்ன ட்ரெஸ் போடுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம பார்வதி வந்து கோட் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பல்லவியும் ஒரு கோட் எடுத்துகிட்டு வந்து, இதை போடுங்க இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அதே வந்து அவர் போட்டுட்டு கீழே வராரு. இங்கே நம்ம ருக்கு இருந்துட்டு அவருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பல்லவியை வந்து ருக்கு கூப்பிட்டு, என்ன ஏன் உன் வீட்டுக்காரை கூப்பிட்றதுக்கு இவ்வளோ தயங்குற, அவனை ஆசையாக வந்து நீ அத்தான்னு கூப்பிடலாம், இல்லைனா மாமான்னு கூப்பிடலாம், இல்லைனா மச்சான்னு கூப்பிடலாம், அதெல்லாம் விட்டுட்டு அவனை கூப்பிட்றதுக்கே இவ்வளோ தயக்கப்படுற, உன் புருஷன் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பல்லவிக்கு வந்து அப்படியே கோபமாக வருது. ஆசையாக கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம்.